அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல உங்க அம்மாங்களுக்கு இந்த ரோஸ் மில்க்க செஞ்சு குடுங்க. ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கு நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் இத வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணத ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சுக்கணும். அரைச்சு அத அப்படியே நம்ம வடிகட்டி வச்சுடலாம். அரைச்ச பன்னீர் ரோஸை வடிகட்டி ஒரு கிளாஸ்ல ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பீட்ரூட் எடுத்தேன். இது எதுக்குன்னா கலருக்காக. அதையுமே அரைச்சி வடிகட்டி இதே டம்ளர்லேயே ஊற்றிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டம்ளர்ல இருக்க ஜூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 3/4 டம்ளர் ஜூஸ் இருந்தது. ஆனால் நான் வந்து ஆஃப் டம்ளர் தான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதித்ததுக்கப்புறம் அதில் ஆஃப் டம்ளர் சுகர் எடுத்து இதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் பபிள்ஸ் வரும். அந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் அதை கொதிக்க விடும் போதே உங்களுக்கு ரோஸோட வாசனை நல்லாவே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வழவழன்னு ஆகும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கேஸ்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் வேணுமோ உங்களுக்கு ஒரு பாலில் இதை எடுத்து போட்டு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும். நாங்களும் இப்படி தான் பண்ணோம். கலக்கி பார்த்தோம். நிஜமாவே சூப்பராக இருந்தது. என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிது. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய்.